ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு தமிழக அரசு அனுமதி அளிக்காது என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். ONGC நிறுவனத்திற்கு வழங்கிய உத்தரவை திரும்பப் பெற உத்தரவிட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம், முழு விவரங்கள். அகிலா வணக்கம். தமிழகத்தில் ONGC நிறுவனத்திற்கு அனுமதி கொடுத்திருப்பதாக காலையிலிருந்து அந்த பல்வேறு செய்திகள் வந்தவண்ணமாக இருக்கின்றது. அதற்கு தொடர்ந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார்கள். இந்த நிலையிலே தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கான அனுமதியினை தமிழ்நாடு அரசு வழங்காது என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்து விரிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த சட்டத்தினுடைய அடிப்படையில், அதாவது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே அதன் அடிப்படையில் டெல்டா மாவட்டங்கள் தொடர்ந்து பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக மாறி இருக்கின்றது எனவும் தொடர்ந்து அது பராமரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதனை அடுத்துதான் ONGC நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட அனுமதியினை உடனே திரும்ப பெறுமாறு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திற்கு தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் நலன் கருதி தமிழ்நாட்டின் எந்த ஒரு பகுதியிலும் ஹைட்ரோ கார்பன் தொடர்பான எந்த ஒரு திட்டத்தையும் அனுமதிக்க முடியாது என்பதே தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் திட்ட கொள்கையாகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தற்போது மட்டுமின்றி எதிர்காலத்திலும் நம் மாநிலத்தின் எந்த ஒரு பகுதியிலும் இந்த திட்டத்தினை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதி அளிக்காது என திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த எரிவாயு சம்பந்தமான நிலக்கரி, மீத்தேன் மற்றும் ஷெல் வாயு போன்றவை இருப்பது குறித்த ஆராய்ச்சி மற்றும் இது போன்ற அகழாய்வு தொழில்கள் ஆகியவற்றை மேற்கொள்ள தமிழக அரசு தமிழ்நாட்டின் விளைநிலங்களை அழித்து இந்த திட்டங்கள் கொண்டு வரப்படுமானால் அதற்கு அனுமதி கொடுக்காது என திட்டவட்டமாக தன்னுடைய அறிக்கையின் மூலம் வெளிப்படுத்தியுள்ளார்.